ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனோட அக்டோபர் மாசத்தோட டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ 4 மணிக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைட்லைன்ஸ் ஃபுல்லா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த ஆன்லைன் சேவால ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அக்டோபர் மாதத்துக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஸ்ரீவாரியோட சேவாஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதே சமயம் இப்போ தர்ஷனுக்கு போறதுக்கான அப்டேட்டை பார்க்கலாம். தர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் திருமலையில பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த 5 நாள் வந்து ஓப்பன் ஆகாது, பிளாக்ல இருக்கு, ஓப்பனே ஆகாது. 6ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. 25ஆம் தேதி மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க 24ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு தரிசனத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணாலும் சரி, மீதி இருக்கக்கூடிய ஒரு சனி ஞாயிறுல போகணும், புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில போகணும்னா 8ஆம் தேதி நீங்க புக் பண்ணிக்கலாம், 15ஆம் தேதி புக் பண்ணிக்கலாம். அவைலபிள்ஸ் நிறைய இருக்கு. காலையில ஸ்லாட்ல இருந்து நைட்டு ஸ்லாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல டிக்கெட்ஸ் வந்து அதிகமா இருக்க ஸ்லாட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்யாணோற்சவம்ல போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தர்ஷனுக்கான புக்கிங்ஸ் வந்து அதிகமா டிக்கெட்ஸ் வந்து காட்டும். இதுவே இந்த ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்லாட்டுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 50 டிக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சிங்கிளா ஒருத்தங்களுக்கு தான் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த 3 சேவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லாட் அதாவது 11 மணிக்கு டைம் நீங்க தர்ஷன் டைம்னா அந்த ஸ்லாட்டுக்கு 50 டிக்கெட் தான் தருவாங்க. ஸ்ரீவாரி கல்யாணோற்சவத்துல மட்டும்தான் 300 டிக்கெட்டுக்கு மேல இருக்கும். ஸோ அதனால ஃபாஸ்டா வந்து புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாசத்துக்கு யாரெல்லாம் 300 ரூபாய் தர்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புக் பண்ணக்கூடியது சேவா வந்து புக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சேவா செலக்ட் பண்ணிட்டு சேவா வந்து செப்டம்பர் மாசம் புக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான தர்ஷன் டேட்டை அக்டோபர் மாசத்துல காட்டும். யாரும் வந்து அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி போயிட்டு சேவா வந்து புக் பண்ணாதீங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க சேவா முடிச்சதுக்கு அப்புறமா தான் சாமி தரிசனம் பார்க்கணும், அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து இந்த 500 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ ஆகஸ்ட் மாசம் அதே மாதிரி செப்டம்பர் மாசத்துக்கான சேவா இந்த டேட் செலக்ட் பண்றீங்க இல்லையா, இதை வந்து இந்த 2 மாசத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக்கெட்டோட காஸ்ட் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தர்ஷனுக்கான டேட்டு காட்டும். அதுல நீங்க அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய இந்த அவைலபிள் டேட்ல நீங்க எப்ப வேணாலும் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் நிறைய இருக்கு, கண்டிப்பா புக் பண்ணுங்க. அக்டோபர் மாசத்துக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஃபாஸ்டா புக் பண்ணா டிக்கெட் கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது சனி ஞாயிறு இந்த 2 நாளும் ஃபாஸ்டா புக் ஆகும். தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. 500 ரூபாய் தர்ஷனத்தோட வீடியோ நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளியரா பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.